அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே, டொனால்ட் ட்ரம்புடைய அகங்காரத்துக்கும் ஆணவத்துக்கும் எல்லையே இல்லாமல் உளறிக் கொண்டிருக்கிறார். ஈரான் மீதான அநியாயமான அக்கிரமமான தாக்குதல்களை புரிந்து கொண்டு இன்னும் ஒரு சில வாரங்களில் ஈரானை மீண்டும் ஸ்டோனேஜுக்கு அனுப்புவதாக கூறி வாய்க்கு வந்தது போல உளறிக் கொண்டிருக்கிறான் இந்த சைக்கோமென்டல் ட்ரம்ப். Thanks to the progress we've made, I can say tonight that we are on track to complete all of America's military objectives shortly, very shortly. We are going to hit them extremely hard over the next 2 to 3 weeks. We're going to bring them back to the Stone Ages where they belong. In the meantime, discussions are ongoing. Regime change was not our goal. We never said regime change, but regime change has occurred because of all of their original leaders' death. We warn again that if these threats are acted upon, the powerful armed forces of Islamic Iran will not only target all assets of the Zionist regime and the US in the fields of fuel, energy, economic centers and power plants in the region and occupied territories will more severely and devastatingly target more important and extensive parts of their assets and the host and allied countries of America and the regime. She such as the countries hosting American military bases in the region, if they wish to avoid any harm, must absolutely compel the Americans to withdraw from their territories. இவனுக்கு பதிலடி ஈரான் மிசைலாகவே கொடுத்தது. இவன் உலரக்கூடிய எல்லா உலருக்கும் அதற்கான கோபத்தை வெளிப்படுத்துவது இஸ்ரேலில் இறக்கும் அந்த மிசைல்களின் மூலமாக தான் என்பது நன்றாக புரியக்கூடியதாக இருக்கிறது. ஈரானை ஸ்டோனேஜுக்கு அனுப்புறானோ இல்லையோ, இஸ்ரேலை நிச்சயமாக ரெபல் ஸ்டேஜுக்கு அனுப்புவான். என்னன்னு சொன்னா, பில்டிங்கள் எல்லாம் உடைஞ்சி பாலஸ்தீன்ல காசால உருவாக்கிய அந்த ரெபல் ஸ்டேஜை இஸ்ரேலில் உருவாக்குவது தான் டொனால்ட் ட்ரம்புடைய திட்டமோ என்னமோ. அதான் நான் கேட்கிறேன், ஈரானை ஸ்டோனேஜுக்கு அனுப்ப வேண்டியவன் சொல்லக்கூடிய இந்த முட்டாளுடைய அறிவை பாருங்க. 250 வருஷத்துக்கு முந்தி அமெரிக்கா எங்கே இருந்தது? அமெரிக்கா எந்த ஏஜ்ல இருந்தது? அமெரிக்கான்னு ஒரு நாடே இருந்துச்சா? 250 வருஷத்துக்கு முந்தி காடாகவும் மேடாகவும் எந்த விதமான ஒரு வளமும் இல்லாம அங்கங்கே நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அவர்கள் ஆங்கில மொழி கூட பேசாதவர்கள், அவர்களிடத்திலிருந்து அந்த நாட்டை புடுங்கி அந்த இன மக்களை அழித்து அங்கே இங்கிருந்து சென்ற பிரிட்டிஷ் வெள்ளைக்காரன் அந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷை கூட பாவிக்காம அதை கூட கொஞ்சம் மாற்றி உல்டா பண்ணி அமெரிக்கன் என்று ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கி வரலாற்றை அழித்தது போல ஈரானை அழிப்பதெல்லாம் உனக்கு கனவுதான். ஏனென்றா 250 வருஷத்துக்கு முன்பு அமெரிக்காவும் இல்லை, உனக்கு ஒரு வரலாறுமே இல்லடா முட்டாப்பாய ட்ரம்ப். ஆனா இந்த ஈரானிய மக்களுக்கு 6000 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறு இருக்கிறது. பெர்சியான்னு சொல்லக்கூடிய அந்த 2500 வருடங்களுக்கு மேற்பட்ட சரித்திரம், பழைய முன்னைய நாகரிகங்கள் தோன்றிய அந்த மண், மொசபத்தேமியா கிரேக்க நாகரிகங்கள் எல்லாம் தோன்றிய காலத்திலிருந்து மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள். அங்கே நாகரிகத்துடைய வளர்ச்சி பெற்றது. அப்போது அது ஒரு பேரரசாக, ஆகமேனிட் எம்பையர் என்று சொல்லக்கூடிய உலகின் பல பாகங்களை ஆண்ட ஒரு மத்திய புள்ளியாக இந்த பாரசீக சாம்ராஜ்யத்தை நிறுவிய மண் அது. அன்றைய அவர்களுடைய சாலைகளுடைய கட்டிடக்கலையுடைய முன்னேற்றங்கள் இன்று வரை பேசப்படுகிறது. உலகிற்கு கட்டிட கலைகளை அறிமுகப்படுத்தியவர்கள். நேற்று மோனாத்து பேஞ்ச மலையில முளைச்ச காளான்களுக்கெல்லாம் எங்கே ஈரானுடைய சரித்திரம் விளங்க போகுது? நாடே இல்லாத உனக்கு ஒரு நாட்டை ஆட்டையை போட்டதுனால ஈரான் அவ்வளவு லேசா உனக்கு ஆட்டையை போட நீ நினைக்காது. ஈராக்கை போல, ஆப்கானிஸ்தானை போல, லெபனானை போல, சிரியாவை போல ஈரானை உனக்கு ஒரு நாளும் ஒரு இதை கூட புடுங்க முடியாது. ஏனென்றால் எத்தனையோ சாம்ராஜ்ய படையெடுத்தும் கூட அதிராமல் நின்றது ஈரான். அதனுடைய தனித்துவத்தை பேணியது. அலெக்சாந்தருடைய படையெடுப்பின் போது கூட அந்த மன்னர் கூட ஈரானிய பாரசீகத்தினுடைய கலாச்சாரம், அவர்களுடைய நாகரிகத்துக்கு ஈர்க்கப்பட்டு ஒரு பாரசீகராகவே மாறின கதையெல்லாம் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் நிலவிய அந்த மண்ணை நீ ஸ்டோனேஜுக்கு அனுப்புவதற்கு முன்னால உன்னுடைய குட்டி சாத்தானுடைய மண் இஸ்ரேல் அதை ஒரு சுடுகாடாக மட்டும் மாற்றி விடாதே. அதுதான் உனக்கு நல்லது. இப்படியான கட்டத்தில் அந்த ஸ்டோனேஜ்லேருந்து வந்த பரம்பரைன்றதுனால தான் சாதாரண பொதுமக்களாக இருக்கக்கூடிய சில ட்ரைப்ஸ், அந்த ஊரில் சில ட்ரைப்ஸ்கள் இருக்கிறாங்க, அந்த ஊர்களுக்கான பாதுகாப்பு படைகள், அவர்களே ஹண்டிங் ரைஃபலால்
2 F-10 விமானங்கள் ஃபைட்டர் ஜெட்ஸ் 2 வீழ்த்தி இருக்கிறாங்க முந்த நாள். நேற்றும் கூட 2 ஹெலிகாப்டர் அசால்ட்டா சுத்து வீழ்த்தி இருக்கிறாங்க. கீழே இருந்து ஹண்டிங் கன்னால, ஹண்டிங் ரைஃபிளால. பாருங்க நண்பர்களே, அப்படி வீரமிக்கவர்கள் தான் அவர்கள். எனவே அமெரிக்கா இடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தீர்ந்தால் நீ பிச்சை தான் வாங்கணும். இந்த 4 கிழமை செஞ்ச யுத்தத்துக்கே சவுதியிடமும் குவைட்டிடமும் யுஏஇடமும் பிச்சை கேட்கக்கூடியவனாக மாறிவிட்டான் இந்த ட்ரம்ப். இதுக்கு மேல பாருங்க, இந்த யுத்தங்களுக்கான முழுமையான கோஸ்டையும் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இதை விட இவன் பிச்சை வாங்கலாம். தன்னுடைய நாட்டையே பார்க்க வக்கில்ல, தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கவே உனக்கு வக்கில்ல. ஈரான் போல ஒரு வளம் மிகுந்த நாடு, ஒயில் வளம் செறிந்தது, திரும்பின பக்கம் அவர்களுக்கு எல்லா பக்கமும் டாலர்கள் குவியக்கூடிய மாதிரி தான் அவர்களுடைய நாடு இருக்கிறது. அவர்கள் எதுக்குடா உன்னிடத்தில் மண்டியிட வேண்டும்? நீ வேண்டுமென்றால் இப்போ அரபு நாடுகள் எல்லா இடத்துலையும் போய் பிச்சை வாங்கி உன்னுடைய நாட்டை கட்டியெழுப்பி, உன்னுடைய இராணுவத்தை கட்டியெழுப்பி, அந்த அரபு நாட்டு முஷ்ரிக்குகளிடத்துல, முனாஃபிகளிடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு தாரம் அவனுடைய தலையை கழுவி நீ அவர்களை ஏமாத்தி கேம் பிளே பண்ணதுக்கு ஈரானை உன்னால ஒரு நாளும் அசைக்க முடியாது. ஏனென்றால் சல்மான் ஃபாரிசி போல வீர மிகுந்த சஹாபாக்கள் பிறந்த மண் அது. எனவே ஈரானை உன்னால் நெசுக்கவோ அசைக்கவோ முடியாது. இதுக்கு பிறகு ஸ்டோனேஜுக்கு போகிறது நீயா அவர்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் நீங்க போய் இமாம்களிடத்துல போய் ஃபத்வா கேட்கவும், அவர்களுடைய பயான் கேட்கவும், அறிவுரை கேட்கவும் தேவையே இல்லை. உங்களுடைய உள்ளத்துக்கு நீங்கள் தான் இமாம், உங்களுடைய உள்மனசு தான் இமாம். சிந்தித்து பாருங்கள், எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது, எந்த பக்கம் அநீதி இழைக்கப்படுகிறது. அநீதிக்கு எதிராக நாங்கள் எழுந்து நிற்பதுதான் இன்றைய காலத்தில் முஸ்லீம்களாகிய எங்களுக்குரிய சோதனை. எனவே நீதியின் பக்கம் நின்று கொள்வோம், அவ்வளவுதான் சொல்லும். இதுல அரபு நாட்டு தலைமைகள் இந்த சல்மான் பிரின்ஸ் ஆனதுக்கு பிறகுதான் எல்லா குழப்பங்களும். அவனுக்கும் அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கட்டும். ஒரு உண்மையிலுமே சொல்ல போனா சவுதியில் ஷைத்தானியத்தை திறந்து விட்டான். சினிமா தியேட்டர்களையும், ஆடல் பாடல்கள் நடக்கும் பெரிய மேடைகள் அமைத்து டிஸ்கோ டான்ஸ்கள் நடக்கும் தளங்களையும் உருவாக்கி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஜயோனிச கைகூலிகள் எல்லோருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்து முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு பயணம் போகக்கூடிய அவனுக்கு பின்னால் போவதா, அல்லது எங்கள் எல்லோரையும் ஒரு மாயா ஜாலையை காட்டி இவர்கள் எல்லோரும் காபிர்கள் 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 என்று சில அஜெண்டா இமாம்கள் இப்படி இந்த ஈரானை ஒரு தீண்டத்தகாதவர்களாக காண்பித்து, ஆனால் அல்லாஹ் தாலா எங்களுக்கு அவர்களுடைய செயற்பாடுகளை காண்பிக்கின்றான், எங்களுக்கு அவர்களுடைய அகலாக்குகளை காண்பிக்கின்றான். அதன் அடிப்படையில் அவர்களுடைய தக்வாவையும் அவர்களுடைய ஈமானையும் எங்களுக்கு புரிய வைக்கின்றான். இதன் அடிப்படையில் நியாயம் எங்கிருக்கிறதோ அந்த பக்கம் நாங்கள் நின்று கொள்வோம். அவர்கள் சொர்க்கம் போகிறார்களா, நரகம் போகிறார்களா, அவர்களுடைய தொழுகை எப்படி, எங்களுடைய தொழுகை எப்படி, இதெல்லாம் நாங்கள் ஆராய தேவையில்லை. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகை எப்படி, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை எப்படி, அவர்களுடைய நோன்பு எப்படி, அதுபோல ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை எப்படி, நோன்பு எப்படி, இது எங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அவர்களை நாங்கள் நபியாக ஏற்றுதான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் முஸ்லீமாக முடியாது. அப்போது அவற்றை நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணவும் முடியாது. அவர்கள் வேறு விதமாக தொழுதார்கள், அவர்கள் வேறு விதமாக நோன்பு நோற்றிருப்பார்கள். அதுபோல இந்த 1400 வருட காலம் அவர்களுக்கு வழிகாட்டிய இமாம்களின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்து அவர்கள் அமல் செய்யட்டும். அவர்களுடைய அகீதா எப்படி, அவர்களுடைய ஈமான் எப்படி, அல்லாவே அவர்களுக்கு கோலி குடிக்க போதுமானவன். இப்போது முஸ்லீம்கள் என்ற ரீதியில், மனிதன் என்ற ரீதியில் குறைந்தபட்சம் நீதியின் பக்கம் நிற்போமே, இதுதானே இப்போது தேவை. எனவே இந்த விவகாரத்தில் மார்க்கத்தை நுழைத்து அஜெண்டாக்களுக்கு வேலை செய்யும் இமாம்கள், நீங்கள் உங்கள் முகத்திலேயே காரி துப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் உருப்படியாக உங்களுடைய ஊரில் நடக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை இது அநியாயம் என்று சுயாதீனமாக ஒரு பயான் செய்யக்கூடியவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் காசு பணங்களை சம்பளமாக எடுக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எதிராக வாய் துறக்க தைரியம் இல்லாதவர்களாக இன்று செயல்படுகிறீர்கள். உங்களிடமிருந்து எப்படி நாங்கள் நேர்மையும் உண்மையும் எப்படி எதிர்பார்க்க முடிகிறது? எனவேதான் இந்த சவுதியுடைய கேவலங்கெட்ட அரச பரம்பரைகளுக்கு கையாட்களாகவும் சொம்பு தூக்கிகளாகவும் அலைகிறீர்கள். ஆனால் ஹக்குக்காக நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய உலமாக்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் தான், சுயாதீனமாக இயங்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் தான். அவர்களுக்கு ஒரு பிக் சல்யூட். உண்மையை பேசுங்கள், நீதியை பேசுங்கள், நியாயத்தை பேசுங்கள். அநீதிக்கு எதிராக எல்லோரும் ஒன்றிணைவோம். அதுதான் இஸ்லாம் காட்டும் ஒற்றுமை. ஈரானை இன்று இவர்கள் நினைப்பது போல 2-3 கிழமையில அழித்துவிட்டு அப்படியே தரைமட்டமாக்கி ஆக்கிரமித்து இவனுக்கு தேவையான மீண்டும் ஒரு அனாச்சார அரசை உருவாக்கிவிட்டு அப்படி அவர்கள் செய்துவிட்டால் என்ன நடக்கப் போகிறது? இந்த மண்ணில் இஸ்லாமிய நாடு என்று யாருக்கும் சரணடையாமல் தைரியமாக நின்ற ஒரே ஒரு நாடு, அதையும்
இல்லாமல் போய்விட்டால் சில வேளை உலகத்தையே அல்லாஹ் அழித்து விடுவான். ஏனென்றால் சவுதி, குவைத், துபாய், பஹ்ரைன், கட்டார் உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்காவை எதிர்த்து ஒரு நாள் இவர்களுக்கு வாழ முடிகிறதா என்று அன்று மறைந்த மன்னர் கிங் ஃபைசல் அவர்கள் தில்லாக நின்றார்கள். அவர்களையும் சூழ்ச்சி செய்து கொண்டு விட்டார்களே. அப்படியான கட்டத்தில் இவர்களுக்கு ஹிதாயத்து வேண்டி நாங்கள் துவா கேட்போம். அவர்களுக்கு சிலர் சொல்கிறீர்கள், அவர்களுக்கு பதுவா செய்யாதீர்கள். அவர்கள் உண்மைதான், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு பதுவா செய்யக்கூடாது. ஆனால் இங்கே அநீதியும் அக்கிரமும் தலைவிரித்தாடும் போது நாங்கள் இறைவனிடத்தில் கையேந்துவது தவிர, நாங்கள் இறைவனிடத்தில் கையேந்துவது எதிரியை வீழ்த்துவதற்காக, எதிரியை நாசமாக்கு நாயனே என்று. யாரெல்லாம் அவனுக்கு துணை போகின்றானோ அவர்களை நாசமாக்கு நாயனே என்று. ஏன் இவர்கள் துணை போகிறார்கள்? அந்த பதுவாவுக்கு ஏன் ஆளாகிறார்கள்? எங்களுடைய சமூகத்துக்கு ஏற்படுகின்ற அந்த அநீதிகளுக்கு நாங்கள் இறைவனிடத்தில் கையேந்தாமல் வேறு யாரிடத்தில் கையேந்துவது? எனவே தாராளமாக கையேந்துங்கள். இந்த அநீதி இழைக்கப்படக்கூடியவர்களுக்கு எதிராக பதுவா செய்யுங்கள் தாராளமாக. ஆனால் அந்த பதுவாவுக்கு ஆளாகாமல் இருக்க இந்த அரபு தலைமைகளுக்கும் ஹிதாயத்தை கொடு நாயனே என்ற இன்னொரு துவாவையும் கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய அன்பான கருத்தாக இருக்கிறது. எனவே நண்பர்களே, எங்களுடைய இஸ்லாமிய தலைமைகள் சிலர் ஒட்டுண்ணி வேலை செய்தவர்கள், அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நசீபாக்கி நேரான வழியில் நடத்துவானாக என்ற துவாவை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அப்டேட்டில் சந்திப்போம். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாமுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.